ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ எடிட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு மேஜிக் எஃபெக்ட் தான். இந்த வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன போல் நீங்களும் யூடியூப்பில் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் என்னுடைய யூடியூப் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பாருங்கள், வத்தி பட்டிங்க இருக்குது, விளக்கு அங்கே இருக்குது. இப்போ நான் எப்படி இந்த விளக்கை எரிய வைக்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா பாருங்கள். இது மாதிரி தான் இப்போ இந்த வீடியோ எடிட்டிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலில் கேமராவை ஃபிட் பண்ணிவிட்டு, அதாவது கேமரா அண்ட் மொபைல் ரெண்டுமே ஃபிட் பண்ணிவிட்டு, கேமரா ஸ்டாண்டு அசைக்காமல் இது போல் ரெண்டு மெத்தடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஊதுற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்டிங், ரெண்டாவது விளக்கு எரியிற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்டிங். ஸ்டாண்டு அசையக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. உங்கள் மொபைலில் கேன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன டைப்பில் வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்ல, அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். நான் அந்த வீடியோ கொண்டு வந்துடுறேன். இதில் நான் நிறைய பேசியிருப்பேன், அதனால் இதை தேவையில்லாத சீன்லாம் நான் டெலீட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எது வரைக்கும் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் தான் நமக்கு தேவை. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பார்ட்லாம் இருக்குது, அதனால் நான் அதை கட் பண்ணிடுறேன். இங்கே சிஸ்டர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணிட்டு சிஸ்டர் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே கட் ஆகிடும். அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிறது தேவையே இல்லை, லாஸ்ட்டில் இருக்கிறது நமக்கு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வரைக்கும் லாஸ்ட்டில் நமக்கு தேவையில்லை, லாஸ்ட்டில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சிசர் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் கட் ஆகிடும். இப்போ மேலே டிக் மார்க் கொடுத்துங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு கேப்சர் பண்ணணும். எந்த கேப்சர்னால் நெருப்பு பார்த்தீங்களா இப்போ நல்லா எரியுது. இப்போது இந்த கேப்சரை அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீர் ஐக்கான் மேலே கேப்சர் மாதிரி ஒரு கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர் அண்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பேக்ரவுண்ட் எரசர்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, இது இப்போ கேப்சர் பண்ணோம்ல அந்த இமேஜை அப்படியே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த இமேஜை கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு மட்டும்தான் தெரியணும், மற்றது எல்லாமே நம்ம எரசர் பண்ணோம். மேலே டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இதுவும் எரசர் நல்லா பெருசாக செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக எரசர் பண்ணிடலாம். ஈஸியாக தான். இப்போது இது போல் குட்டி ஆயிடுச்சுன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நல்லா ஈஸியாக எரசர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது போல் ஃபுல்லாகவே எரசர் பண்ணிவிடும். எங்கன்னா திட்டுக்கிட்டு எதனா இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. இல்லை, குட்டியாக தான் இருக்கும். மேலே டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அதே போல் சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு அதே மறுபடியும் கேன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கேன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு இப்போ நம்ம எரசர் பண்ணோம்ல அந்த இமேஜை கொண்டு வந்துட்டு கரெக்டாக இதில் ஃபுல் பாக்ஸ் செட் பண்ணக்கூடாது, பண்ணாக்கா நம்ம அனிமேஷன் கொடுக்க முடியாது. அதனால் கரெக்டாக அந்த இமேஜ் கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் போல் சின்னது பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு தேவை. கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மேலே டிக் மார்க் கொடுத்துருங்க. ஓகேவா? இது கரெக்டாக எங்கே நம்ம ஊதுறோமோ அந்த இடத்துல கரெக்டாக இது மறையணும். கரெக்டாக கொஞ்சம் போல்
இன்னும் கொஞ்சம் நோத்திக்கங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகேவா? இப்போது அந்த கீழே இருக்கிற இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலிட் மேலே சாவி சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜோட லாஸ்ட்டு, அதாவது குட்டி இமேஜோட லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை அப்படியே கொண்டு போய்ட்டு அந்த விளக்கு மேலே அப்படியே படுற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ இது போல் வந்து செட் பண்ணிவிடும். மேலே வந்து டிக் மார்க் இருக்குதுங்க. இப்போ ப்ளே பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம ஊதணுன்னா அந்த இதுவும் வந்து கரெக்டாக வந்து போகிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம ஊத சொல்ல அந்த நெருப்பு வந்து கையிலே வந்து இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. பேக் வந்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ அது ஊதுறதுக்கும் நெருப்பு வந்து போகிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ சிம்பிளாக வீடியோ எடிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா வீடியோ வந்து, அதாவது விளக்கு வந்து எரியுதில்ல, அந்த வீடியோ வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ இது வரைக்கும் விளக்கு எரியுது. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்படியே வந்து ஒரு துண்டாக வந்து வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம்மர் ஆப்ஷன் போனீங்கன்னா, வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம்மர் ஆப்ஷன் போனீங்கன்னா 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போது இந்த வீடியோ, அதாவது லாஸ்ட்டில் இருக்குல்ல சின்ன பிட் வீடியோ, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டூப்ளிகேட் அஸ் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவை அப்படியே கொண்டு வந்துடுங்க. எல்லோ கலர் கோடு வந்தால் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் எல்லோ கோடுக்கு வராமல் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ இது போல் வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த இமேஜ், அதாவது கீழே கொண்டு வந்தோம்ல லேயரில், அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சிசர் பக்கத்துலேயே பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே இந்த சைடு பாக்ஸு கீழே 2வது ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் போல் இது போல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா? சூப்பர். இதுக்கு எதனா ஒரு எஃபெக்ட் எதனா நீங்கள் கொடுக்கணும், சவுண்ட் எஃபெக்ட் எதனா கொடுக்கணும்னா ஆடியோவில் போய் எதனா ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தேவையில்லாத பாட்டெலாம் வந்து டெலிட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் ஃபுல்லாகவே நமக்கு தேவையில்லை. அதனால் லாஸ்ட்டில் 2வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணுங்க. சிசர் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் டெலிட் ஆகிடும். இதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான். ஓகே? மெயினாக இதுலேருந்து இது வரைக்கும் தான், சின்னதாக. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். இப்போ இதுக்கு ஏதாவது ஆடியோ செட் பண்ணோன்னா இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எந்த இடத்துல உங்களுக்கு எஃபெக்ட் தேவையோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ அப்படியே வந்து ஏரோ மார்க் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. என்ன குவாலிட்டி தேவையோ அதை பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.